மதுரையில் வங்கி லாக்கரில் இருந்த 70 சவரன் தங்க நகைகள் மாயமானதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. நகைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய வங்கியின் துணை மேலாளரே கைவரிசை காட்டி சிக்கியது எப்படி? மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே மன்னாடிமங்கலம் கிராமத்தில் பேங்க் ஆஃப் பரோடா கிளை உள்ளது. இந்த வங்கியில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் தங்களது நகைகளை அடகு வைத்து கடன் பெற்று வருகின்றனர். அவ்வப்போது இந்த வங்கியில் லாக்கரில் உள்ள நகைகள் ஆய்வு செய்யப்படுவது வழக்கம். அதன்படி அண்மையில் பிராந்திய மேலாளர் ஜெய் கிஷான் என்பவர் உத்தரவின்படி வங்கியில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அப்போது கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் முதல் 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் வரை ஓராண்டிற்கு அடகு வைத்த நகைகள் குறித்து அதிகாரிகள் மதிப்பீடு செய்தனர். அதில் வாடிக்கையாளர்கள் 9 பேர் அடகு வைத்த 561.5 கிராம் தங்க நகைகள் வங்கி லாக்கரில் இருந்து மாயமானதை அறிந்து அதிர்ச்சி அடைந்தனர். வங்கி லாக்கரில் இருந்த நகைகள் மாயமான தகவல் வெளியானதும் அனைத்து வாடிக்கையாளர்களும் அதிர்ச்சியில் உறைந்தனர். இது தொடர்பாக பிராந்திய மேலாளர் ஜெய் கிஷான் காடுவட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் சந்தேக நபர்கள் மற்றும் வங்கியில் பணியாற்றும் ஊழியர்களிடம் தனித்தனியாக விசாரணை நடத்தினர். அதில் வங்கியின் துணை மேலாளராக பணியாற்றி வந்த மதுரை ஆணையூரைச் சேர்ந்த கணேஷ் என்பவர் முன்னுக்கு பின் முரணாக பேசியுள்ளார். பின்னர் அவரிடம் கிடுக்குப்பிடி விசாரணை செய்ததில் வங்கி லாக்கரில் இருந்து அவர் நகைகளை திருடியது உறுதியானது. இதையடுத்து கணேஷை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். திருடிய நகைகளை அவர் என்ன செய்தார் என்பது குறித்தும் அவற்றை மீட்கவும் தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.